நண்பர்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுபாஷ் சேது. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேருக்கு வாய் துர்நாற்றம் ஸ்மெல் பேசும்போதே வரும். இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு என்ன ஒரு மருத்துவ ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் வாய் துர்நாற்றம் அடிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம எல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு நிறைய பேஸ்ட்டு, நிறைய வாசனையா இருக்கக்கூடிய நிறைய பிராண்டட் பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணி நல்லா பல்லு விளக்கிடுவோம். பல்லு விளக்கிட்டு ஃபுல்லாக நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சி, சில பேர் என்னன்னா இன்னுமே இந்த மவுத் வாஷ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த வாய் துர்நாற்றத்துக்காக. அதெல்லாம் பண்ணி நல்லா வாயெல்லாம் குளிச்சுட்டு நல்லா இருக்கிறது மாதிரி நினைப்போம். நம்ம யார்ட்டையாவது போய் பேசும்போது ஃபுல்லாக வாய் துர்நாற்றம் வரும். என்னதான் இந்த மாதிரி பண்ணாலுமே வாய் துர்நாற்றம் போகாதுங்க. அப்போ இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு காரணம் அந்த வாயில உள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ். அந்த பாக்டீரியா என்ன பண்ணும்னா, அந்த பாக்டீரியா அந்த வாய் பல்லோட இடுக்குகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களோட சேர்ந்து அது ஒரு மாலிகூல்ஸ், அதாவது மூலக்கூறுகளை உருவாக்குதான். சல்ஃபர் மாலிகூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆவியாகும் தன்மை, அதாவது கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. நம்ம பேசும்போது கேஸ் தானே அந்த நாத்துக்கு அந்த ஸ்மெல்லை ஏற்படுத்துது. அப்போ அந்த மாலிகூல்ஸ், அந்த சல்ஃபர் மாலிகூல்ஸ் தான் வாய் நாற்றத்தை துர்நாற்றத்தை ஏற்படுத்துது. இப்போ இது காரணக்கர்த்தா என்ன? வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியா பிளஸ் பல்லு இடுக்குகள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன உணவு துகள்கள், இது ரெண்டும் சேர்ந்து கேஸா ஃபார்ம் ஆகுது. அது சல்ஃபர் மாலிகூல்ஸ் சொல்லக்கூடிய சல்ஃபர் மூலக்கூறுகளா வெளியிட்டு வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்துது. இதுதான் அதோட நடைமுறை ப்ராசஸ். அப்ப இதுக்கு தற்காலிகமான தீர்வு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பல் மருத்துவர் அணுகி வாயை சுத்தம் பண்ணுவோம். இது எல்லாரும் செய்யக்கூடியது. இல்லைன்னா ஏதாவது ஸ்விங்கம் இல்லைன்னா அதுக்குன்னு உண்டான அந்த மவுத் வாஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணி டெம்பரவரியா சொல்யூஷன் பார்க்கறதுக்காக பண்ணுவோம். ஆனா அப்படி கிடையாது. இதுக்கு பர்மனண்டான சொல்யூஷன்ஸ் இருக்கு. எப்படி? இது வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், அதனால வரக்கூடிய துர்நாற்றம். இதையே நம்ம நல்ல பாக்டீரியா இருக்கக்கூடிய இணை உணவுகளை சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன், அது என்னன்னா துர்நாற்றத்தை வரக்கூடிய பாக்டீரியாவை அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். இதுக்கு சிறந்த ஒரு உணவு பார்த்தீங்கன்னா தயிர். நம்ம டெய்லி தயிர் உணவு இருக்கு பார்த்தீங்களா, தயிர் சாப்பாட்டை தயிர் ஊற்றி சாப்பிடும் பாருங்க, அது அவ்வளோ சிறந்த நல்லது அப்படிங்கிறாங்க. அப்போ தயிர் என்ன பண்ணும்னா, நல்ல பாக்டீரியாக்களை, அதாவது தயிர் சாப்பிட்டோன்னே வயிற்றுலேருந்து நல்ல பாக்டீரியாக்கள் உருவாக்கும். இந்த கெட்ட பாக்டீரியாக்களை அழித்து அந்த ஒரு கேஸாக ஃபார்ம் ஆகுதுல்ல, அதை முதல்ல தடுத்து டெஸ்ட்ராய் பண்ணிடுது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேசும்போது வாய் துர்நாற்றம் வர்றதில்லை. ஸோ நல்ல பாக்டீரியாக்களை வளர்க்கக்கூடிய இணை உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது நல்லது. அது அங்கங்கே தேடாமல் தயிர் டெய்லி உட்கொண்டாவே கண்டிப்பாக நல்ல பாக்டீரியாக்களை நம்ம உட்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அது வாய் துர்நாற்றம் ஏற்படுத்தக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை அழித்து, இந்த மாதிரி வேதிப்பொருட்களை உருவாக்கக்கூடிய அந்த கேஸா மாறக்கூடிய தன்மையில உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை அழித்து அது வாய் துர்நாற்றத்தை போக்குகிறது. இது நானோ இது ஒரு கதையோ கிடையாது. இது பிரிட்டிஷ் மெடிக்கல் கவுன்சில், அதாவது நம்ம இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மருத்துவ ஒரு ஆய்வு நிறுவனம் நடத்திய சோதனையில 7 வயதிலிருந்து 70 வயசு வரை உள்ள நபர்களை தேர்ந்தெடுத்து இந்த ரிசர்ச்சை பண்ணியிருக்காங்க. நான் சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியல் ரிசர்ச்சை பண்ணதுல தயிர் சிறந்த உணவு அப்படின்னு ஒரு தீர்வு காணப்பட்டிருக்கு. ஸோ இதனால நம்ம நல்ல பாக்டீரியா வளர்க்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு துர்நாற்றம் கெட்ட பாக்டீரியாக்களை அழிப்பது இந்த மாதிரி சிறந்தது. இதுக்குன்னு தேவையில்லாத ஒரு மருந்து பொருட்களை உட்கொண்டு உடம்பை கெடுத்துக்கிறதோட இந்த மாதிரி சிம்பிளான ரூட்டை சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதே மாதிரி வேற யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம சந்திப்போம். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. யாருக்காவது இந்த மாதிரி கண்டென்ட் தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல அடுத்தடுத்த நல்ல வேல்யூவான ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.